ஹாய் பசங்களா, என்ன காலேஜ் ஜாயினிங் தலைவலி ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இந்நேரம் வந்து யூடியூபை திறந்தாலே 180 ப்ளஸ் கட் ஆஃபா, நீங்க இந்த காலேஜ் போகலாம், 190 ப்ளஸ் கட் ஆஃபா, நீங்க இந்த காலேஜ் போகலாம்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் வந்து டாப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேற டைரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா 180 கீழே வாங்கின கட் ஆஃப், லோ கட் ஆஃப் பசங்களுக்கு யாருமே வந்து எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் பார்த்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த பசங்க தான் எல்லா கமெண்ட் செக்ஷன்லையும் போய் கதறிட்டு இருக்கீங்க. பசங்களா, கவலையே படாதீங்க. உங்களுக்கான ஒரு பிளான், அதாவது லோ கட் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ட்ராட்டஜி 2026 தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க உங்களோட இன்ஜினியரிங் கட் ஆஃப் கம்மியா இருக்கா? நீங்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டால சீட் அடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. அதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால கிடைக்க முடியும். உங்களை சுத்தி மொத்த விஷயம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க லோ கட் ஆஃப் வாங்கிட்டீங்க, உங்களுக்கு வந்து கட் ஆஃப் 110 தான் இருக்கு, 120 தான் இருக்கு, 130 தான் இருக்கு, உங்களுக்கு சீட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல அவங்கள பிளாக் பண்ணுங்க. அதுதான் மொதல் விஷயம். இந்த மாதிரியான நெகட்டிவ் ஸ்பிரிட்ஸை நம்ம என்ன பண்ணோம், கட் பண்ணி பிளாக் பண்ணி தூக்கி விட்டுறணும். ஓகேவா? ஸோ அதை பண்ணாலே நம்ம லைஃப் நிம்மதியாக இருக்கும். பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். மொதல் விஷயம் அதை பண்ணுங்க. ஓகேவா? ரெண்டாவது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த சமயத்தில் ஒரு ட்ராப்பில் போய் மாட்டிப்பாங்க. ஓகேவா? எல்லாரும் இது வந்து நார்மலாக இருக்கிறது தான், பசங்களோட ஃபியூச்சர்ஸ் நம்ம பயப்படுவோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டேரெக்டாக போயிட்டு காலேஜில் போய் கேட்பீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கட் ஆஃப்லாம் சீட் கவர்மெண்ட் சீட் கிடைக்காதுப்பா, நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் வாங்கிங்க, 1,50,000 ரூபா 2,00,000 ரூபான்னு சொல்லுவாங்க. உடனே நீங்க தலையில உட்காந்துருவீங்க. ஆக்சுவலி என்ன, எப்படி நமக்கு வந்து 2,00,000 ரூபா கொடுத்து நம்ம இன்ஜினியரிங் சீட் வாங்குறது? முதல்ல இந்த விஷயத்த நம்ம உடைக்கணும். ஓகேவா? ஸோ நீங்க என்ன கட் ஆஃப் வாங்கினாலும் சரி, உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் சீட் கிடைக்கும். ஆனா அதை நீங்க ப்ராப்பரா வந்து ரொம்ப குயிக்கா வந்து பிளான் பண்ணணும். ஏன்னா டைமும் கிடையாது. அதே சமயத்தில் நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டாவும் இதை பிளான் பண்ணணும். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு இந்த சீட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன, இதை நான் எந்த பேசிஸ் சொல்றேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் வருஷம் நடத்தின ஒரு பர்டிகுலர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, லோ கட் ஆஃப் பசங்களுக்குமே வந்து நிறைய லோ கட் ஆஃப் பசங்களும் வந்து உள்ள வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டாலேயே, மேனேஜ்மெண்ட் சீட்ல கிடையாது. ஓகேவா? ஆனா அவங்கள விட அதிக கட் ஆஃப் வாங்கினவங்க அதே காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால ஜாயின் பண்ணாங்க. இதுக்கு என்ன காரணம்? அவங்க என்ன நினைச்சிருவாங்க, இந்த கட் ஆஃப் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, அப்ப அதோட கம்மியா இருக்க பையன் அவன் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அப்ளை பண்ணா அவனுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். ஓகேவா? இதை தான் முதல்ல பண்ணக்கூடாது. ரெண்டாவது, நிறைய பசங்க பண்ற தப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்க கட் ஆஃப்க்கு என்ன மாதிரியான காலேஜ்ல என்ன மாதிரியான கோர்ஸ் கிடைக்கும்னு தெரியாம ரொம்ப ஹையா போயிட்டோம் அப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு 160, 130 கட் ஆஃப் இல்ல 140 கட் ஆஃப் வச்சிருக்கேன். நான் போயிட்டு சிஇஜி காலேஜ்ல நான் சிஇசி வேணும்னு சொல்லிட்டு நான் கேட்டு நின்னேன் அப்படின்னா, கண்டிப்பா அவங்க தரமாட்டாங்க. ஸோ அப்ப நமக்கு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி, உங்களுக்கு இந்த காலேஜ் போட்டா கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற மாரி இருக்கிற சமயத்துல, நம்ம அதுக்கு மேல இது பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா அது கிடைக்கும். ஸோ அத நீங்க ரிசர்ச் பண்ணணும் மொத விஷயம். ஓகேவா? இதையும் தாண்டி உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கு. உங்களுக்கு கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷன் இருக்கு. 7.5% ரிசர்வேஷன் இருக்குது. இதுல இருக்க பசங்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் கேட்டகரியில நீங்க அதை விட கம்மி மார்க் வாங்கினாலுமே நீங்க ஈஸியா உள்ள போயிடலாம். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். 7.5% கேட்டகரியில் நீங்க வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு 110 கட் ஆஃப் இருந்தாலே போதும். நீங்க நல்ல காலேஜ்ல, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான இசிஇ, ட்ரிபிள் இ கோர்சஸ்லாம் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அது வந்து நீங்க எப்படி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்றீங்க அப்படிங்கிற பொறுத்து தான். ஓகேவா? ஸோ அப்ப நீங்க கேட்டகரியில வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் வந்து சிம்பிளரா போயிடும். அது இல்லாம மத்த பசங்க எல்லாருமே நான் சொல்றேன், உங்களுக்கு டயர் 1 காலேஜஸ், டயர் 2 காலேஜஸ் இல்லனாலும், டயர் 3, டயர் 4 காலேஜஸ் இருக்கு. அதுல இருக்கிற நீங்க ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வந்து அதாவது எப்படின்னா, அதாவது சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இன்னு போகாம நீங்க வந்து ஃபுட் டெக்னாலஜி, சேஃப்டி டெக்னாலஜி அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? எல்லாருமே இன்ஜினியர் ஆகலாம். இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்ஜினியர் ஆகலாம். ஓகேவா? மொதல் விஷயம், காலேஜ் வந்து எல்லாமே கிடையாது. காலேஜ் வந்து முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஓகேவா? நீங்க என்ன காலேஜ்ல படிக்கிறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பா முக்கியம் தான். ஆனா நீங்க அது ஒரு இப்ப நீங்க டயர் 1 காலேஜ் இருக்கு, டயர் 2 காலேஜ் இருக்கு. நீங்க டயர் 1 காலேஜ்ல போய் படிக்கிறதும், டயர் 2 காலேஜ்ல படிச்சுட்டு நீங்க சைட் பை சைடு வந்து நீங்க ஏதாவது ஒரு கோடிங் லாங்குவேஜ் கத்துக்கிறதோ, இல்ல வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஏதாவது நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதோ பண்ணீங்க அப்படின்னா, நீங்களுமே அதே அளவுக்கு நீங்க வந்து பேக்கேஜ் வந்து ஃபைனல் இயர்ல அடிக்கலாம். அது உங்க கையில தான் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், உங்களுக்கு பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்தது நிறைய பசங்க வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஆக்சுவலி. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, சார் 130, 120 கட் ஆஃப்லாம் வந்து பனிமலர் காலேஜ்லயோ இல்ல வேலம்மாள் காலேஜ்லயோ கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஆன்சர் நான் சொல்றேன். மொத விஷயம், கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். ஓகேவா? இது கிடைக்காதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா கிடைக்கும். ஆனா நீங்க என்ன மாதிரியான கோர்சஸ் போறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகேவா? இப்ப நீங்க ஒரு 130, 125 கட் ஆஃப்ல இருக்கீங்க அப்படின்னா, பனிமர் காலேஜ் சரி, வேலம்மாள் காலேஜ் சரி, நீங்க எஸ்சி, எஸ்டி கேட்டகரியில வரீங்கன்னா, நீங்க வந்து இசிஇ, ட்ரிபிள் இ அந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணுங்க. சப்போஸ் வந்து ஜெனரல் கேட்டகரியில வரீங்க, ஜெனரல் கேட்டகரினா கஷ்டம். ஜெனரல் கேட்டகரி யாரும் வரமாட்டீங்க. மோஸ்ட்லி உங்க எல்லாருக்குமே ஒரு கேட்டகரி இருக்கும். ஸோ அந்த கேட்டகரி ஓபிசி கேட்டகரி, எம்பிசி கேட்டகரியில வரீங்க அப்படின்னா,
கண்டிப்பா நீங்க அந்த இந்த அந்த ஃபுட் டெக்னாலஜி, சேஃப்டி டெக்னாலஜி அந்த மாரி போனீங்க அப்படின்னா ஈஸியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ லிட்டரலா சொல்லப்போனா இதுதான் உங்களுக்கான பிளான் ஆக்சுவலி. இப்போ 140 to 150 கட் ஆஃப்ல இருக்கீங்க. நீங்க வந்து பிசி, எம்பிசி, ஓசி கேட்டகரில வரீங்க அப்படின்னா, அப்ப கண்டிப்பா உங்களுக்கு டயர் 2 காலேஜஸ்ல ட்ரிபிள் இ மெக்கானிக்கல் இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? டயர் 3 காலேஜஸ்ல சிஎஸ்சி, ஐடியே கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சப்போஸ் சிஎஸ்சி தான் போகணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க டயர் 3 காலேஜஸ் போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். இது வந்து எம்பிசி, பிசி, ஓசி பசங்களுக்கு. எஸ்சி, எஸ்டினா இதோட பெட்டரான காலேஜஸ் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அடுத்தது 120, 139 அப்படின்னா நீங்க எஸ்சி, எஸ்டி, எம்பிசி கேட்டகரியில் வரீங்க, இல்லை 7.5% கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு டயர் 1, டயர் 2 காலேஜஸ்லேயே மெக்கானிக்கல் சிவில்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அண்ட் ஃபைனலா நீங்க அண்டர் 110 இருக்கீங்க அப்படின்னா எந்த கேட்டகரியா இருந்தாலும் டயர் 3 அண்ட் டயர் 4 நீங்க வந்து ட்ரை பண்றது தான் பெஸ்ட் சாய்ஸ். அதுலயும் நீங்க வந்து இந்த சேஃப்டி இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி அந்த மாதிரி கோர்ஸ் சிவில்லாம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? உடனே நீங்க வந்து என்ன சார் இந்த இன்ஜினியரிங்லாம் எப்படி சார் நான் கத்துக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஜினியரிங்லயும் வேலை இருக்கு. அந்த இன்ஜினியரிங் வேலை இல்லைன்னு யார் சொன்னா ஆக்சுவலி? மெக்கானிக்கல் இன்ஜினியர் போறீங்கன்னா எல்லாருக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் தெரிஞ்சிருக்குங்கிறதுனால நீங்க போறீங்க அவ்வளவுதான். ஓகேவா? அது வந்து உங்களோட ஃபேவரட். நான் வந்து மெக்கானிக்கல் தான் படிப்பேன். அதுதான் எனக்கு வந்து மெயின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, அப்ப நீங்க மேனேஜ்மெண்ட் கூட தான் போய் ஆகணும். ஏன்னா வந்து அதுக்கு வந்து நம்ம நல்ல மார்க் எடுத்தாகணும். ஆனா என்ன கேட்டீங்கன்னா, இன்ஜினியர் ஆகணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இன்ஜினியரிங் போனாலுமே உங்களுக்கு நல்ல இது கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இன்ஜினியரிங் ஆனதுக்கப்புறம் நீங்க எந்த ஒரு பர்ட்டிகுலர் ஃபீல்ட் வேணா நீங்க வேலைக்கு போகலாம். ஒரு டிகிரி கையில வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து கோடிங் கத்துக்கிட்டு நீங்க வந்து சிஎஸ்சில கூட எந்த வேலைக்குனா போகலாம். இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல அதான் நமக்கு நிலைமை தெரியும்ல உங்க எல்லாருக்கும். அதுதான் நமக்கு போயிட்டு இருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து முக்கியமான ஒரு பர்ட்டிகுலர் பிளான். இந்த பிளானை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா சீட்டு கிடைக்கும். ஓகேவா? ரைட். அடுத்தது என்ன விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் எனக்கு வந்து பர்சனலா நெறைய மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. அதாவது வந்து எனக்கு இண்டிவிஜுவல் மார்க்ஸ்லாம் எதுவும் இல்ல. கட் ஆஃப் வந்து நான் வந்து கால்குலேட் பண்ற மாரி இல்ல. அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து இல்ல அப்படின்னு சொல்லி நெறைய பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்றீங்க. அது இன்பாக்ஸ் ஃபுல்லா நெறஞ்சிருக்குது. மெயின் விஷயம் இந்த வருஷம் என்ன அப்டேட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இஎம்ஐஎஸ் நம்பர் குடுத்துருக்கீங்க இல்லையா? அது மூலியமா அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கேருந்து டேட்டா பேஸ் மூலியமா அவங்க ஃபுல் டீட்டெயிலும் அவங்க அங்கேருந்து கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு உங்களோட தேவை சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் தான். அது சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் தான் பிசிக்கலா தேவை. மார்க்லாம் வந்து அவங்க இண்டிவிஜுவலா வந்து இது பண்ணிடுவாங்க. அவங்களே வந்து எடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அத பத்தி எந்த ஒரு கவலைப்படாதீங்க. ஆனா இங்க ஒரு தப்பு மட்டும் பண்ணாதீங்க. 7.5% ரிசர்வேஷன் வரீங்க. அப்படி இல்லன்னா வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னா, அந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்க அப்லோட் பண்ணா தான் உங்களால சப்மிட் பண்ண முடியும். அப்படி சப்மிட் பண்ணலன்னா அது வந்து ஃப்ரீஸ் ஆகாது. ஸோ அத ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் மட்டும் ப்ராப்பரா இது பண்ணுங்க. சப்போஸ் அந்த சர்டிஃபிகேட் இல்ல நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அது நீங்க ஒரு லெட்டர் ஃபார்ம்ல எழுதி அந்த டாக்குமெண்ட்ட நீங்க அப்லோட் பண்ணுங்க. அதுல வந்து அந்த ஐடி குடுத்திருப்பாங்க, நம்பர் குடுத்திருப்பாங்க இல்லையா? அந்த நம்பர மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த விஷயங்கள மறக்காம பார்த்துருங்க. இது மட்டும் இல்லாம நெறைய பேர் என்கிட்ட கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் நீங்க இன்ஜினியரிங் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றீங்க. இந்த நர்சிங்கு, அக்ரிகல்ச்சரு, பி.ஃபார்ம் இதெல்லாம் பத்தி நீங்க சொல்ல மாட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. எங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னுலாம் ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? இப்போதைக்கு இன்ஜினியரிங் போயிட்டு இருக்கனால நாங்க இன்ஜினியரிங் ஃபோக்கஸ் பண்றோம். இப்ப வந்து இன்ஜினியரிங் கரெக்ட்டா இன்ஜினியரிங் இதெல்லாம் முடியறது கவுன்சிலிங் முடியிற டைம்ல தான் வந்து உங்களுக்கு வந்து நர்சிங்க்கு அதுக்கெல்லாம் ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ அது ஜூலை மிட் போல ஆரம்பிக்கும். ஸோ அது ஆரம்பிக்கிறப்ப நாங்களும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு. அத பத்திலாம் நீங்க எதுவும் கவலைப்பட தேவையில்ல. அத பத்தி ஏன் நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா, இப்போதைக்கு அதுக்கு ஓப்பனிங் எதுவும் கிடையாது. இப்போதைக்கு நம்ம அதுக்காக பண்றது எதுவும் இல்ல ஆக்சுவலி. ஸோ அப்படி சப்போஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, நாங்க கண்டிப்பா ஷேர் பண்றோம். அதுல நீங்க கவலைலாம் பட தேவையில்ல. 140+ கட் ஆஃப் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னாலே, நீங்க நர்சிங், அக்ரிகல்ச்சர்லாம் ஈஸியா நீங்க இது பண்ணிடலாம். அதுக்கான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நாங்க வந்து குயிக்கா ஷேர் பண்றோம். ஓகேவா? ரைட். இதையும் தாண்டி நெறைய பசங்களுக்கு வந்து பர்சனலா நெறைய டவுட் இருக்கும். சார் இந்த கட் ஆஃப் எடுத்திருக்கேன். இந்த இது நான் கேட்டகரியில இருக்கேன். எனக்கு இந்த கட் ஆஃப்க்கு வந்து என்ன படிக்கிற காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நெறைய பேர் கேட்குறீங்க. இதுல என்ன பிரச்சனைனா, எல்லாருக்குமே எல்லாமே டிஃபரெண்டா இருக்குது. ஸோ அப்ப அந்த சமயத்துல எங்களால வந்து எல்லாருக்குமே டீட்டெயில் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஆனா நான் ஒண்ணு பண்றேன். ஓகேவா? இந்த வீடியோல கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கட் ஆஃப் எவ்வளவு? நீங்க என்ன கேட்டகரி? என்ன ஏரியால காலேஜ் நீங்க பார்க்குறீங்க? அப்படிங்கிறத 3த்த மட்டும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ கீழ வர கமெண்ட்ஸ்ல எந்த கமெண்ட்டுக்கு அதிக லைக்ஸ் இல்ல எந்த கமெண்ட் அதிகமா ரிப்பீட் ஆகுதோ, அந்த மாரி கமெண்ட்ஸ் ஒரு 2, 3 கமெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி, அந்த கமெண்ட்ஸ்ல பேஸ் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ்க்கு தேவையான காலேஜ் நீங்க எந்த காலேஜ்லாம் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில வச்சு நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நீங்க லோ கட் ஆஃப் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு என்ஜினியரிங் கிடைக்காது அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்க அப்படின்னா, அத நம்பாதீங்க முதல்ல. அதே மாரி இந்த சமயத்துல நீங்க எந்த பிரைவேட் காலேஜ் போய் கேட்டாலும், அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்க கட் ஆஃப் கம்மியா இருக்கு. அதனால நீங்க இன்ஜினியரிங் சீட் அந்த கவர்ன்மென்ட் சீட்டுக்கு வெயிட் பண்றது வேஸ்ட். எல்லாரும் இதான் சொல்லுவாங்க. ஓகேவா? இன்ஜினியரிங் சீட் வெயிட் பண்றது வேஸ்ட். அதனால நீங்க மேனேஜ்மென்ட் கோட்டால ஜாயின் பண்ணீங்க. என்ன ஒரு ரூ. 1,50,000 ரூ. 2,00,000 சொல்லி ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த ரூ. 1,00,000 ரூ. 2,00,000 கஷ்டம் நமக்கும் நம்ம பேரண்ட்ஸ்க்கு தான் தெரியும். ஓகேவா? ஸோ அதனால நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க.
நீங்கள் என்ன பர்டிகுலர் கட் ஆஃப் வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு கவர்மெண்ட்லேயே இன்ஜினியரிங் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ முன்னாடியே வந்து பணத்தை கட்டிட்டு தேவையில்லாமல் வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் இன்ஜினியரிங் கவர்மெண்ட் சீட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் சீட் வழியாக உள்ளே போனீங்க அப்படின்னா, உங்கள் பேரண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து நிறைய லட்சக்கணக்கில் சேவ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் 7.5% கேட்டகரியில் வரீங்க, இல்லை எஸ்சி, எஸ்டி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாகும். அது உங்களோட உங்களோட ரூல் ஆக்சுவலாக அது பர்டிகுலர் ரூல். அதை அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். அது உங்களோட ரைட். ஓகேவா? ஸோ அந்த ரைட்டை நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாகும். அது மூலியமாக வந்து உங்களுக்கு பேர்டன் குறையும். ஓகேவா? ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ரைட். ஸோ இதில் எல்லாத்தையும் நான் ஆன்சர் பண்ண நினைக்கிறேன். இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ, இல்லை வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலோ, லோவர் கட் ஆஃப் பசங்களுக்கு வேறு எந்த இஷ்யூஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பசங்களா. உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் நான் ப்ராப்பராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் மறந்தாதீங்க பசங்களா, நீங்கள் எல்லாரும் வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் உங்களோட கட் ஆஃப், உங்களோட கேட்டகரி, நீங்கள் எந்த ஏரியாவில் காலேஜ் பார்க்குறீங்க கீழே மென்ஷன் பண்ணுங்கள். எந்த கமெண்ட்டுக்கு அதிக லைக்ஸ் வருதோ, இல்லை எந்த கமெண்ட்டுக்கு வந்து அதிகமாக ரிப்பீட் ஆகுதோ, அந்த கமெண்ட் அதில் ஒரு கமெண்ட் இல்லை, ஒரு 3-4 கமெண்ட்ஸ் எடுத்து அவங்க எல்லாருக்கும் வந்து எந்த காலேஜ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், எது நீங்கள் அப்ளை பண்ணால் எந்த காலேஜில் எந்த கோர்ஸ் அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுவேன். ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஆகும். இதுலேயே நிறைய வீடியோஸ் நான் கண்டினியூஸாக போடுவேன். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கட் ஆஃப் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கான காலேஜை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ரைட். இதுக்கப்புறம் தலைவலியோட உட்காந்துக்காதீங்க பசங்களா. என்ஜாய் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், கவர்மெண்ட் சீட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்புங்க. ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். எந்த இஷ்யூஸ்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே? ஸோ ஆல் தி பெஸ்ட் பசங்களா.